அண்ணா தீபா கட்ட மணி எடுத்துரும். என்ன புரட்டுங்க? கல்யாணம் அவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் என்ன காரணம்? ஒண்ணு பிடிக்கலங்கிறது காரணம் அழுகல குறைச்சலா? அதாவது என்ன சொல்றாருன்னா மாப்பிள்ள பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க என்ன வேணும்னு கேட்கலையா? அவர் என்ன கேட்கிறாருன்னா அந்த வேலைக்காரப்பட்டி கோவில வந்து வெளியில வந்துட்டு போறதுக்கு இன்னொரு பைக் ஒன்று வந்து கேட்கிறாரு. அது வந்து நம்ம கட்சிக்கு கொடுக்கலாம். இப்பெல்லாம் பவுன் கேட்கல. ஏன் பவுன் கேட்கல? 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்காங்க. பவுன் ஆசைப்படல. அதனால எனக்கு பிளைட் வேணும் அப்படிங்கிறாரு. நாங்க எல்லாம் கொடுக்க ரெடி. படிப்படியா நாங்க ஒவ்வொரு வருஷமும் நிறைய கொடுக்கிறோம். சந்தோஷமா எங்களை வச்சுக்கணும், ஒற்றுமையா நாங்க இருக்கணும், நோய் நொடி இல்லாம நாங்க எல்லாரும் வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கறத இறைவனை பிரார்த்தனை பண்ணி மிகப்பெரிய வாகனம், அவருக்கு பிடிச்ச வாகனம் நந்தி வாகனம். அந்த வாகனத்துல நீங்க எப்போதும் போல வந்துட்டு போங்க, கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க பிளைட் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி இப்ப கூப்பிட போறோம். இப்ப எங்க அவரு வாங்க பஞ்சபாத்திரம். ஓம் தனம் தானியம் வாத்தியம் தனம் தானியம் பசும் தகவத்ர லாபம் ஜெயம் வஸ்திரம் தீர்க்கம் தீர்க்கமாயு. மாப்பிள்ளை விட்டார் இந்த பக்கம் ஒண்ணா வந்துங்க, இந்த பக்கம் வாங்க. பொண்ணு விட்டார் வீடு சைடா வாங்க. பாருங்க பொண்ணு பிடிச்சிருக்கா பாருப்பா, டக்குன்னு பிடிச்சிருக்குட்டாருப்பா. எதுவுமே பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும். அந்த வகையில முதல்ல பார்த்தாரு பிடிக்கலன்ட்டாரு, அப்புறம் லைன் கட்டி சீர்வரிசையெல்லாம் வந்தோன்னா சரின்ட்டாரு. அந்த வகையில இப்ப பாத பூஜை பண்ணி 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. சகல வாத்தியம் இப்ப பொண்ணு விட்டாரு மாப்பிள்ளை விட்டாரு, கலந்து நில்லுங்க. பொண்ணை கலந்து நில்லுங்க. ஜம்முன்னு அந்த குறைய கொண்டாங்க. பக்தி டிவி சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.